உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்ன மாதிரி நிறைய பேரு அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்தா நாட்டுல அனாதை குழந்தைங்களே இல்லாம போயிடும். அனாத ஆசிரமம்னு ஒண்ணு தேவையே படாத. இதுக்கு மகேஷ் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். இங்க பாரு, நீ தாராளமா செய். உன்னை நாங்க தடுக்க போறதில்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இந்த தத்தெடுக்கிற விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். கல்யாணம் வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியல. தேவையில்லாம மன சங்கடம் தான் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். எல்லாம் சரிதான் ரேவதி. ஆனா இந்த கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வருமோன்னு தான் சின்னதா ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, உங்க வீட்டு டிரைவரால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அவரு என்ன பிரச்சனை பண்ண போறாரு? தெரியல, ஆனா உள் மனசுல தோணுது. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. அந்த டிரைவர் நல்லவர் தான். அவரால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் மகேஷ கல்யாணம் பண்றதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. இது போதும் ரேவதி. நீ எப்பவும் எங்களை மனசார நம்பினா அதை தவிர எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஏன்னா ஊர்ல யாராவது எதையாவது பேசி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரி ரேவதி, போயிட்டு வரேன் மகேஷ். வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.